ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆன்லைனில் ஸ்கேமர் எந்தெந்த டைப்ல எல்லாம் நம்மளை ஸ்கேம் பண்ணி நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட்டை திருடுறதுக்கு உண்டான பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பர்சனோ இல்லை ஒரு சோசியல் மீடியாவிலையோ இல்லை நமக்கு வர்ற கால்லையோ ஒரு தேர்ட் பர்சன் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இதில் நம்ம சொல்லியிருக்கிற ஸ்கேம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நபர்கிட்ட நம்ம ரொம்ப உஷாராகவும் இருந்துக்கலாம். நம்ம பணத்தை லாஸ் பண்ணவும் மாட்டீங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார், என்னுடைய மொபைலில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லியிருந்தேன். தயவுசெய்து உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தர்றேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்? சரி, ஓகே, யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்க, நம்மளுடைய மொபைலை கொடுத்தோம்னா ஒரு கால் பேசிட்டு நம்மகிட்ட தராரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இல்லைங்களா? இது நார்மலான ஒரு பர்சனாக இருந்தால் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதே இது ஒரு ஸ்கேமராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மொபைலை வாங்கி அவர் ஃபோன் நம்பர் போடுற மாதிரி கால் ஃபார்வர்டிங் கொடுத்துட்டு ஸோ ஒரு அப்ளிகேஷனை உங்களுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை திருப்பி கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு கால் ஃபார்வர்டிங் பண்ணனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியோ உங்களுக்கு வரக்கூடிய கன்ஃபர்மேஷன் காலோ டைரக்டா ஃபார்வர்ட் பண்ண நம்பர் எந்த நம்பர் அந்த ஆள் போட்டாப்லையோ அந்த நம்பருக்கு போகும். அப்படி போகும் பொழுது அவர் அந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்க பேங்க்ல இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டையும் எடுத்துருவாங்க. அதனால நம்ம பாவம் பார்த்து மோசம் போக வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் உங்க போனை கேட்கிறாரு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் ஜஸ்ட் உங்க மொபைல்ல உங்க கையிலேயே வச்சு நம்பரை வாங்கி நீங்க போட்டு லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேச சொல்லுங்க. நீங்க உங்க மொபைல்ல அந்த பர்சன் கிட்ட கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்கேம் பாருங்க. நீங்க அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ மீஷோலயோ நீங்க ஒரு பொருள் ஆர்டர் பண்ண மாதிரி ஸ்கேமர்ஸ் உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. அதாவது உங்க நம்பர்ல உங்க அட்ரஸ்ல ஒரு பொருள் ஒன்று வந்திருக்கு, அதனால நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கால் வரும். நீங்க அந்த பொருள் நீங்க ஆர்டர் பண்ணிருக்க மாட்டீங்க. உடனே திருப்பி என்ன சொல்லுவீங்க? இல்ல, நான் எந்த பொருளும் நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, ஆனா உங்களோட பெயர்ல வந்திருக்கே, நான் என்ன பண்ணிட்டு இது கேன்சல் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ்ஃபுல்லா நம்ம ஆர்டர் பண்ணல, சரி கேன்சல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். கேன்சல் பண்ணிக்கங்கன்னு சொன்னோன்னா அந்த பர்சன் கேன்சல் பண்ணுவார். சரி, கேன்சல் பண்ணிட்டு மேடம், உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபி மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓடிபி மட்டும் நம்ம சொன்னோம்னா அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஸ்கேம் பண்றதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒன்லி ஓடிபி சொல்லலாம். இல்லைன்னா அவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் சொல்லலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அமௌண்ட் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கேம் ஆர்டர் பண்ணி உங்களோட நம்பர்ல வந்திருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துருங்க. உங்க மொபைல் இருக்கிற எந்த டீடைல்ஸும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேரும் பண்ணாதீங்க, கிளிக்கும் பண்ணாதீங்க. ஏதாவது வந்துச்சுன்னா கூட நீங்க கிளிக்கும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு பெரிய ஸ்கேம், அதுக்கு பேர் பிரஷிங் ஸ்கேம்னு சொல்றாங்க. இப்போ ஃபாரின்ல இது மேக்ஸிமம் இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு பர்த்டேவோ வெட்டிங் டேவோ வருது அப்படின்னா ஸோ அந்த வீட்டு முன்னால ஒரு பாக்ஸ் ஒன்று, ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வந்துடும். உடனே அந்த நம்ம கதவை திறந்து நம்ம பார்க்கும்பொழுது பெரிய கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு, யார் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும் தான் போட்டிருக்கும். அந்த இடத்துல ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பேப்பர்ல யார் அனுப்புனாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கியூஆர் கோட டிஸ்ப்ளே ஆகும். யாரோ ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரோ ஒருத்தர் நமக்கு சர்ப்ரைஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மொபைல் எடுத்து கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா டோட்டலா நம்ம அமௌண்ட் எல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் நடந்ததுன்னா இந்த ஸ்கேமை பத்தி யோசிச்சுங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கேம் நிறைய இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் ஸ்டில் லைவா தான் இருக்கு. என்னன்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் வருது, நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம யார்ட்டையாச்சும் கடன் வாங்கலாமான்னு சொல்லி யோசிப்போம். அப்படி யோசிக்கும் பொழுது நிறைய செக்யூரிட்டி இதெல்லாம் கூட கேட்பாங்க. இல்ல நம்மளுக்கு ஒரு 10 to 20,000 ரூபாய் தான் தேவைப்படுது அப்படின்னா எப்படா வாங்குறதுன்னு யோசிப்போம். நம்ம கேட்ட இடத்துல கிடைச்சிருக்காது. ஸோ தட் ஆன்லைன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். சரி, ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமா நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணும் பொழுது அதுல நிறைய ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நாங்கள் லோன் தருவோம், இல்லைன்னா நாங்கள் லோன் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்ம லோன் வாங்கி இருந்தோம்னா அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சுவா, 6 மாசம் கழிச்சுவா அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. பட் ஒரு சில அப்ளிகேஷன், அதுதான் ஃப்ராட் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் தே ஆர் ரெடி டு கிவ் லோன் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க. உங்களுடைய பேன் கார்டு வாங்குவாங்க, அடுத்தது ஆதார் கார்டு. இந்த 2 டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு ஜஸ்ட் எவ்வளவு மணி நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி நம்ம கேட்ட அமௌண்ட்
வராது. ஸோ இந்த அமௌண்ட் உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, நீ இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டோட்டல் அமௌண்ட்டை சொல்லுவாங்களே ஒழிய ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அதில் எவ்வளோ அவங்க எடுத்துக்கிறாங்க, மந்த்லி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி ஓகே இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டில் நம்ம எவ்வளோ மாதம் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன அமௌண்ட் மேலே எழுதியிருக்கோ அந்த அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடும். அதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 கிரெடிட் ஆகுதுன்னு வைங்க. சரி, அந்த அப்ளிகேஷனில் 10,000 நம்மளுக்கு அமௌண்ட் வந்துருச்சு, சந்தோஷம், சரி நம்மளுக்கு உண்டான தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே எவ்வளோ டெனர் கொடுத்துருக்காங்கன்னு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் ரிட்டர்ன் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பான்னு கேட்டிங்கன்னா 15,000 to 18,000 ரூபா கேட்டிருப்பான். அது எந்த பீரியடுக்குள்ளே கட்டணும்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே கட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லோன் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நல்ல அப்ளிகேஷனில் அவங்க எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் லோக்கலில் யாராவது தெரிஞ்ச பர்சன் கிட்ட வாங்கிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோசடி பண்ணக்கூடிய சில அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு உடனே அமௌண்ட்டை கொடுத்துட்டு 1 வீக்ல 18,000 ரூபாய் நீங்கள் கட்டியே ஆகணும். சரி, கட்டலைன்னா என்ன பண்ணுவான்னா அவனுடைய அப்ளிகேஷனை உங்க மொபைல்ல ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய பேன் நம்பர் காப்பி அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்க ஆதார் கார்டு காப்பி கொடுத்துருக்கீங்க, நீங்க செல்ஃபி எடுத்த போட்டோ அவங்க கிட்ட இருக்கு. என்ன பண்ணுவான்னா உங்களுடைய போட்டோ எடுத்துக்குவான், உங்க ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு டீடைல்ஸ் அட்டாச் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு வாட் இஸ் தட் ஒரு லேடிஸ்க்கு உண்டான புரோக்கர் மாதிரி உங்களை சித்தரிச்சுட்டு ஏதாவது ஒரு தேவைன்னா இந்த நபரை அணுகுவோம்னு யாருக்கு அனுப்புவான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா குரூப்புக்கும் அனுப்புவான், உங்க வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய எல்லா பர்சனுக்கும் அனுப்புவான், உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அனுப்புவான். ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை தாங்க முடியாம நிறைய பேர் தேவையில்லாத முடிவெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே அவன் ஷேர் பண்ணிடுவான். இது எல்லாமே அவன் ஷேர் பண்ணிடுவாங்கிற பயத்திலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு வாரத்துக்குள்ள வேற எவனையாவது பிடிச்சி அந்த 18,000 ரூபாய் நம்ம கட்டிடுவோம். ஸோ டோட்டலா வேஸ்ட். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாம் போய் உங்களுடைய மானத்தை அடகு வச்சிடாதீங்க. 2024ல இந்த மாதிரி பணம் மோசடி பண்ற ஸ்கேமர்ஸ் கிட்ட டோட்டல் இந்தியாவிலேயே கால்குலேட் பண்ணோம்னா மந்த்லி 2,500 கோடி ரூபாய் நம்மள மாதிரி நிறைய பேர் லாஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 2,500 crores வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மந்த்லி ஒவ்வொரு மாசமும். 2025ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி 1,500 கோடி ரூபாய் மாசம் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்கேம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க எந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்களோ அந்த வாட்ஸ்அப்ல ஒரு புதிய உங்களுக்கு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ்ல ஒரு இமேஜ் வருது. அது ஒரு பெரிய ஆர்மி ஆபீசரா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இமேஜ் அனுப்புறாங்க. இல்லைன்னா இந்த நபர் வந்து காணவில்லை, இவங்களை தெரியுமா அப்படின்னு ஒரு இமேஜ் உங்களுக்கு அனுப்புறாங்க. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம், அந்த இமேஜ் வந்தோடனே அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் இல்லையா, யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோன்னே அந்த இமேஜ் பெருசாக இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன ஆகுனா அதை கிளிக் பண்ண உடனே நம்ம மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெகனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இமீடியட்டாக நம்ம மொபைலுக்குள்ள ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுது. அது இமேஜே கிடையாது. இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் அப்படியே கிராஸ் பண்ணி எடுத்துக்கும். இது டிரான்சாக்ஷனுக்கு உண்டான எல்லா வழிகளையும் எடுத்துட்டு இமீடியட்டாக அதுவே ப்ராசஸ் பண்ணி வித்தின் 2 to 5 மினிட்ஸ்க்குள்ள உங்ககிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இது வந்து ஜபல்பூர்ல இருக்கிறவர் ஒரு 1 lakh பக்கத்தில் லாஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் ஒரு 2 lakhs பக்கத்தில் லாஸ் பண்ணாங்க இந்த 2025. இன்னும் நிறைய இதே மாதிரி இமேஜ் ஸ்கேம், அதாவது வாட்ஸ்அப் இமேஜ் ஸ்கேம் மூலமா நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, இதுல இன்னொன்று நம்ம முக்கியமாக கவனிக்கிறது, தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு இமேஜ் வந்தா தானே நம்ம பயப்படணும். சரி, தெரியாத நம்பரை நான் கிளிக் பண்ணலப்பா அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இன்னொன்று வந்திருக்கு. என்னன்னு கேட்டா, இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில் இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்ல இருக்காரு. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ரெண்டோட மொபைலை அவங்க ஹேக் பண்றாங்க, ஸ்கேமர் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் பண்ணிட்டு அவருடைய நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்புறாங்க. இது யாருன்னு தெரியுதான்ட்டு அவர் அனுப்புற மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டு தான் அனுப்புறாரு. அப்போ சென்னையில் இருக்கிற நீங்க கண்டிப்பா அதை கிளிக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சாரு. அப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்க மொபைல் ஹேக் ஆகும். இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்கேமை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் உள்ள வரும் பொழுது நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பர்சன் கிட்ட கூப்பிட்டு கேட்டு ஏதாவது இமேஜ் அனுப்பிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சோசியல் மீடியா வாட்ஸ்அப் மூலமா ஸ்கேம் நடக்கிறத பார்த்தோம். இப்போ வாட்ஸ்அப்பையே ஹேக் பண்றாங்க. அது எப்படின்னு பாருங்க. அதான் வாட்ஸ்அப் ஹைஜாக்கிங் ஸ்கேம். அது எப்படின்னா,
உங்க ஃப்ரெண்டு அனுப்புற மாதிரி, அதாவது அந்த உங்க ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பை முதல்லயே ஹேக் பண்ணிடுறாங்க. அந்த ஹேக் பண்ணனதுக்கு அப்புறமா தான் இப்போ அடுத்தவங்களை எப்படி ஹேக் பண்றதுங்கிறத பாருங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாப்ல, மறக்காம மேரேஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் அனுப்புறாரு. சரி ஓகே, நெப்பரா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ஓகேங்களா, ஆப்போசிட்ல பேசுறவன் நீங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டு கிடையாது. உங்க ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டு அந்த ஹேக்கர் உங்ககிட்ட பேசுறாப்ல. சரி ஓகே, நான் வந்து லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ பிளான் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே, லொகேஷன் அனுப்புங்கிறப்போ அவன் லொகேஷன் லிங்க் ஒன்று அனுப்புறான். அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர்லேருந்து தான் வருது. உடனே நீங்கள் அந்த லொகேஷன் லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலை அவன் ஹேக் பண்ணிடுவான். ஹேக் பண்ணிவிட்டு அது மூலமாக என்னென்ன எடுக்க முடியுமோ, எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிறோமோ இதெல்லாம் டோட்டலாக எடுத்துருவான். இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொன்ன ஸ்கேம் எல்லாம் நமக்கு எந்த நேரத்தில் வேணும்னாலும் நடக்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்கன்னா இனிமேல் இது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடக்கும் பொழுது அவேராக இருந்துக்குங்க. ஸோ இவ்வளோதான் ஸ்கேமெல்லாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே இனி வரப்போகிற வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி என்னென்ன ஸ்கேம் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பல டைப் ஆஃப் ஸ்கேமை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.